aspirants, welcome. So இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா group 2 group 2A ஓட நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்தாச்சு. ஸோ இந்த எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போறோம், எப்படி நம்ம இந்த எக்ஸாமை படிக்கணும், இந்த எக்ஸாம் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இந்த வீடியோல கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜி. என்னோட பேர் மஷூதா ஃபிர்தௌஸ். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டிடியூட், என்னோட அகாடமி ஃபிர்தௌஸ் அகாடமியில் ஒரு சூப்பர் காம்போ பேக்கேஜ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணி உங்களுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் காம்போ பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இன் ஆல் ப்ரிப்பரேஷன் கிட் மாதிரி இதுல வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் 2025ல எழுதுறீங்க, 2025ல எழுதுறீங்க, இல்ல 2026ல எழுதுற பிளான் இருந்தாலும் சரி, நீங்க குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, குரூப் 2A க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல நான் குரூப் 4 மட்டும் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படினாலும் உங்களுக்கு இந்த காம்போ பேக்கேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்க்கு ஏத்த மாதிரி ஒரு சில பேட்டர்ன் டிஃபரன்சஸ் வரும். அது வந்து நீங்க பார்த்து மேனேஜ் பண்ற மாதிரி, எல்லா கோர்சஸ்க்கும் படிக்கிற மாதிரி, எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கிற மாதிரி ஒரு அஃபோர்டபிளான பிரைஸ்ல ஒரு சூப்பர் காம்போ பேக்கேஜ் கோர்ஸ் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ் இப்போ யூனிட் உங்களோட குரூப் 2 குரூப் 2A ஓட பிரிலிம்ஸ்ல இருக்கிற ஜிஎஸ் டாபிக், தட் இஸ் ஜிஎஸ்ல இருக்கிற யூனிட் 1 to யூனிட் 6 வரைக்கும் ஃபுல்லா ரெக்கார்டட் கோர்சஸா உங்களுக்கு வரும். உங்களுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 2A, குரூப் 1, குரூப் 4 எல்லாருக்குமே பிரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் வந்து ரொம்ப சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஒரே சிலபஸ் தான் எல்லாருக்கும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. பேட்டர்ன்ல சிலபஸ்ல சேஞ்சஸ் வரதே மெயின்ஸ்ல மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதனால இந்த கோர்ஸ், இந்த ஜிஎஸ் ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கோர்ஸா இருக்க போகுது. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஜிஎஸ் யூனிட் 1 to 6 ஃபுல்லி ரெக்கார்டட் கோர்ஸ் இருக்கும். தட் இஸ் ஷெட்யூல் வைஸ் ஒவ்வொரு நாள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2025 குரூப் 2 குரூப் 2A இப்போ வர செப்டம்பர் 28 வர எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் எப்போ லான்ச் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட்ல இருந்து லான்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் மேல கோர்ஸ் லான்ச் ஆகிட்டே இருக்கும் ஆஸ் பர் த ஸ்கெடியூல். அந்த ஸ்கெடியூலை பார்த்து அந்த கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த கோர்ஸ் கூட, அந்த டாபிக் கூட, அந்த டாபிக்கோட கிளாஸ்ல எடுத்த பிடிஎஃப் நோட்ஸும் வழங்கப்படும். நீங்க அதை பார்த்துட்டு நீங்க ரொம்ப 2 times 3 times 4 times நீங்க ரிப்பீட்டடா அந்த கோர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க டெஃபினட்டா எத்தனை முறை வேணாலும் அந்த கோர்ஸ் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த காம்போ பேக்கேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரபிளா எடுக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜோட டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு வழங்கப்படும். 40+ டெஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க இந்த வருஷம் குரூப் 2 2A எழுதுறீங்கனாலும் சரி, அடுத்த வருஷம் குரூப் 4 எழுதுறீங்கனாலும் சரி, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸோட டெஸ்ட் சீரீஸ் மோர் தென் 22 டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் ரெக்கார்டட் வீடியோஸ், ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் டெஸ்ட் சீரீஸ், ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் மேத்ஸ்க்கும் டெஸ்ட் சீரீஸ், இது எல்லாமே சேர்த்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. இந்த அஃபோர்டபிள் பிரைஸ் எதனால வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பேக்ரவுண்ட்ல சேர்ந்த கேண்டிடேட்ஸ்க்கும் அஃபோர்டபிளா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜா இது இருக்கு. ஸோ ஆல் இன் ஒன் எல்லாமே சேர்த்து 1999க்கு நீங்க வாங்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வெப்சைட் mashudafirdaus.graphy.com சொல்லி இந்த வெப்சைட்ல நீங்க போனீங்கனாலே உங்க கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து நீங்க இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். எப்படி மேம் பண்றதுன்னு சொல்லி ஒரு சின்ன டெமோ இந்த கிளாஸோட எண்ட்ல கொடுத்துருக்கேன்.
மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஆல்ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ஓட எக்ஸாம் பேட்டர்ன், அதுல என்ன லேட்டஸ்டா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கணும், என்ன இந்த எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு, இந்த பிளான் ஃபுல்லாவே நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் வந்துட்டு 2 ஸ்டேஜஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து குரூப் 2 குரூப் 2A ரெண்டு பேருக்கும் ஒரே எக்ஸாம் தான், ஒரே சிலபஸ் தான். சரியா? ஸோ இந்த குரூப் 2 குரூப் 2A ஓட ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ கம்பல்சரியா நீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்க ஜெனரல் தமிழ் எழுதுறீங்களா இல்ல ஜெனரல் இங்கிலீஷ் எழுதுறீங்களா, அதுல நீங்க கான்ஃபிடென்ட்டா ரொம்ப கிளியரா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த லாங்குவேஜ்ல இருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். சரியா? அதுக்கப்புறமா இன்னொரு செக்ஷன் இருக்கு மென்டல் எபிலிட்டி, இது லாஸ்ட்ல வரும், ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மென்டல் எபிலிட்டியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மென்டல் எபிலிட்டிலையும் 2 டாபிக்ஸ் இருக்கு. ஒன்று ஆப்டிடியூட், இன்னொன்று வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகே, ஸோ 25 கொஸ்டின்ஸ்க்கு இந்த பார்ட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும், 75 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். எத்தனை மார்க்குக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ்க்கு இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன், இப்படிதான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், அதுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும், இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ல எந்த டாபிக்கு ஹை வெயிட்டேஜ், எந்த டாபிக்கு கம்மியான வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 200 கொஸ்டின்ஸ் வரும், 300 மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஸோ பார்ட் ஏ வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். இதுல இருக்கிற 6 யூனிட். ஸோ என்னோட கோர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, யூனிட் 1 to யூனிட் 6 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 6 யூனிட் தான் இது. கீழே வர இந்த 6 யூனிட் பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இந்த 6 யூனிட்ல இருந்து உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் வருது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ், இதுல இருந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வருது. அடுத்தது வந்து ஜியோகிராஃபி, இதுல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வருது. அடுத்தது ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதுல இருந்து 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருது. அடுத்தது இந்தியன் பாலிட்டில இருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வருது. அடுத்தது இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வருது. ஹிஸ்டரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுல இருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் வருது. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 75 கொஸ்டின்ஸ் இதுல வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட் பில மென்டல் எபிலிட்டில வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட்ல வருது. இந்த மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் இருக்க போகுது. ரீசனிங்ல இருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டலி பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து இந்த பார்ட்ல இருந்து உங்களுக்கு வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட் சில வந்து அதான் லாங்குவேஜ். நீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து தரவா செலக்ட் பண்ணிக்கணும். ஜெனரல் இங்கிலீஷா இருக்கட்டும், ஜெனரல் தமிழா இருக்கட்டும், 100 கொஸ்டின்ஸ் வர போகுது. சரியா? ஓகே மேம், பேட்டர்ன் சொல்லிட்டீங்க, எந்தெந்த யூனிட்ல எத்தனை கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. தட் இஸ் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்றது நம்மளோட மோட்டிவா? நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணி நம்ம என்ன கோல் சாதிச்சுக்க போறோம்? ஒண்ணுமே கிடையாது. நீங்க உள்ள எக்ஸாம் எழுதுறதுக்கு, மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஒரு தகுதி தான் ப்ரிலிம்ஸ். சரியா? நீங்க ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு உள்ள போய் மெயின்ஸ்ல வந்து நல்லா பண்ணல அப்படின்னா திருப்பி நீங்க என்டையர் ப்ரொசீஜர் திருப்பி பண்ணணும். ஸோ அதனால கொஞ்சம் நம்ம வைஸா யோசிச்சு படிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசத்துல எக்ஸாம் இருக்கு. எந்த எக்ஸாம் இருக்கு? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உள்ள போகணும். தட் இஸ் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். மெயின்ஸ் எழுதுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த சிஸ்டம் டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப வைஸா இந்த சிலபஸை பிளான் பண்ணியிருக்காங்க.
எதுக்கா எந்த சப்ஜெக்ட்க்கு எந்த சப்ஜெக்ட்க்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ்க்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் லாங்குவேஜ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ 100 கொஸ்டின்ஸ்ல நீங்க 95 கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்க போகுது இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும் போது இன்கேஸ் நீங்க வந்து ரொம்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட வேண்டாம் லாங்குவேஜ்க்கு. ஏன்னா அது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் வரும். அதுவும் வந்து லாங்குவேஜ் பேசிக்கா வந்து நிறைய பேருக்கு ஈஸியா தான் இருக்கும். 75% ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து லாங்குவேஜஸ் வந்து ஈஸியான பேப்பரா தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளும் எஃபர்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த லாங்குவேஜஸ் நீங்க எப்படி ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க புக் எடுத்து அந்த போயமோ அந்த ப்ரோஸோ எடுத்து படிக்கிறத விட நீங்க வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணீங்கனாலே போதும். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட் எவ்வளோ அட்டென்ட் பண்றீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியா இருக்கும் உங்களோட ஜெனரல் லாங்குவேஜோட ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்க எவ்வளோ டெஸ்ட் பண்றீங்களோ எத்தனை கொஸ்டின் அட்டென்ட் பண்றீங்களோ நீங்க அவ்வளோ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து ஜெனரல் லாங்குவேஜை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஆப்டிடியூட்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேம் ஜிஎஸ் படிக்கவே வேண்டாம்னா இல்ல, கிடையாது. ஜிஎஸும் படிக்கணும். பட் அந்த ஜிஎஸ் படிக்கிறது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இல்லைனாலும் மெயின்ஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் தான் மெயின்ஸ் சிலபஸ்ல இருக்கு. 2A இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், ரெண்டு சப்ஜெக்ட்ஸ்லயுமே ஜிஎஸோட டாபிக்ஸ் தான் மெயின்ஸ்க்கும் இருக்கு. சரி மேம் எப்படிதான் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லாங்குவேஜை வந்து மாஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? எப்படி பண்ணலாம்? டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அப்படின்னா வந்து இந்த இருக்கிற கம்மி டைம்ல உங்களால வந்து அந்த சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ நீங்க இதுல வந்து 90+ கொஸ்டின்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டியில வந்து 25க்கு நீங்க 20+ கொஸ்டின்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு சேஃபர் சைட்ல இருப்பீங்க. சரி மேம் ஜெனரல் ஸ்டடீஸ் எப்படிதான் படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஹை வெயிட்டேஜா இருக்கிற யூனிட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. தட் இஸ் நான் சொன்ன மாதிரி இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? இந்த ஹை ப்ரியாரிட்டி இந்த 3 டாபிக் கொஞ்சமா இதுவும் நீங்க படிச்சிட்டீங்கனாலே 75 கொஸ்டின்ஸ்ல நீங்க 40 to 50+ கொஸ்டின்ஸ் வந்து போட்டுடலாம். ஓகேவா? 20, 35, 45. ஸோ 45 கொஸ்டின்ஸ்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு 35 to 40 கொஸ்டின்ஸ் போட்டீங்கனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க பார்டர் லைனை பாஸ் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிடலாம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். பட் இப்போ இவ்வளோதானா மேம் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நான் இது என்ன சொன்னேன், இந்த 4 யூனிட்க்கு லாஸ்ட்ல இருக்கிற 4 யூனிட்டை ஏன் ஃபர்ஸ்ட் படிக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலயும் வெயிட்டேஜ் அதிகம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த டாபிக்ஸ் தான் நம்மளுக்கு மெயின்ஸ்க்கும் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம பண்ற வேலையை வந்து 2 எக்ஸாம்க்கும் எஃபர்ட் போடுற மாதிரி, தட் இஸ் ப்ரிலிம்ஸ்க்கும் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், மெயின்ஸ்க்கும் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்க போகுது. சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த 4 யூனிட்டும் அதுக்கப்புறமா லாங்குவேஜ் அண்ட் ஆப்டிடியூட் நீங்க படிச்சாலே போதும். ப்ரிலிம்ஸ் நீங்க வந்து பார்டர் லைன்ல நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலும் போதுமானது. ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல நீங்க வாங்குற ஸ்கோர் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்க்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே இருக்காது. உள்ள நுழையிறதுக்காக தான் இந்த எக்ஸாம். உங்களோட ஸ்கோர் வந்து எந்த எக்ஸாமோட ஸ்கோர், எந்த பேப்பரோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மெயின்ஸோட பேப்பர் 2 தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல போஸ்டிங் கொடுக்க போகுது. சரியா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில வந்து நீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா எப்படி நம்ம கம்பைன்டு ப்ரிப்பரேஷன் பண்றது, ஏன்னா ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள்லயே மெயின்ஸ் எக்ஸாமோட டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த கொஞ்ச நேரத்துல வந்து உங்களால அந்த மெயின்ஸோட வாஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது ரெண்டு மாசத்துல நீங்க ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ண முடியும் தவிர நீங்க போர்ஷன் சிலபஸ் வந்து
ஃபுல்லா முடிக்க முடியாது. ஸோ அதனாலதான் நான் கொடுத்த ஹிண்ட், இந்த 4 டாபிக் வந்து அதிகமா வந்து உங்க மெயின் சிலபஸ்லயும் வரதுனால ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க வந்து இந்த டாபிக்ஸ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? ஒண்ணு எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி டெஸ்ட் சீரீஸை ஜாயின் பண்ணி உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி அந்த ஆப்ஷனை வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1க்கு 2 3 தடவை வந்து சேம் கொஸ்டினை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க, அந்த சேம் பேட்டர்ன்ல வர கொஸ்டின், சேம் டாபிக்ல வர கொஸ்டின் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஒரு ரொம்ப 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 நல்ல மெத்தட் ஆஃப் லேர்னிங்கா இருக்க போகுது. ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ இல்லையோ நீங்க அட்டென்ட் பண்ணி பாருங்க. அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆன்சர் செக் பண்ணுங்க. உங்க மைண்ட்ல ரொம்ப நல்லா ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த பர்டிகுலர் டாபிக் உங்க மைண்ட்ல உட்காரும். ரோட் லேர்னிங், தட் இஸ் புக் எடுத்துட்டு ரீட் பண்ணி ஃபுல்லா படிச்சு முடிச்சுதான் நான் டெஸ்ட் எழுதுவேன்னா அது ஒரு ரொம்ப தப்பான ஒரு டிசிஷனா இருக்கும். ஏன்னா இன்ஃபினிட்டி டைம்ல நீங்க சிலபஸ் முடிக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சிலபஸ் முடிக்கலன்னா சிலபஸ் முடிச்சாதான் நான் டெஸ்ட் எழுதுவேன் அப்படிங்கிறதுனா இது வந்து ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது, காலேஜ் எக்ஸாம் கிடையாது. சிலபஸ் எழுதுனதுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா போய் படிக்கிறதுக்கு நம்ம வந்து இது ஒரு எக்ஸாம், தட் இஸ் ஜாப் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ நீங்க எல்லாரும் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஜாப் பண்ணிட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, மதரா இருப்பீங்க, இல்ல வந்து 9 to 5 ஜாப்ல இருப்பீங்க, நைட் ஷிஃப்ட் ஜாப் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ வேரியஸ் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைல் அண்ட் டே ப்ரிப்பரேஷன் ரொட்டீன் எல்லாமே மாறும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஸ்டைலு நம்மளோட ரொட்டீன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்கணும். ஓகேவா? தட் இஸ் நம்ம வந்து உட்கார்ந்து புக் எடுத்து ஃபுல் டாபிக்கும் படிச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுறதுக்கு நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களோட லெவல். தட் இஸ் நீங்க சமச்சீர் பேசிக்கா படிச்சிட்டீங்க, ஒரு மாசம் எடுத்துக்கோங்க. ஒரு மாசத்துல பேசிக் எல்லா சிலபஸோட பேசிக் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்க இருந்து நீங்க படிக்கணும்? நீங்க வந்து சமச்சீர்ல இருந்து எல்லா பேசிக்ஸும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, டெஸ்ட் சீரீஸ் உடனே ஜாயின் பண்ணி டெஸ்ட் வழியா படிக்க ஆரம்பிங்க. அப்போதான் உங்களுக்கு டெஸ்ட் வழியா படிச்சீங்கன்னா 70% அந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க பிரெயின் வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இருக்கிற டைம்ல எஃபெக்டிவா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இதே ஒரே வழி. தட் இஸ் இந்த வருஷம், தட் இஸ் 2025ல யார் குரூப் 2 குரூப் 2A எழுதுறீங்களோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸை எடுத்துட்டு டெஸ்ட் சீரீஸ் மூலமா நீங்க வந்து படிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல மேம் இந்த வருஷம் நான் படிக்கல, இந்த வருஷம் நான் எழுதல எக்ஸாம், அடுத்த வருஷம் தான் நான் எழுதுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்வேன், நீங்க டெஸ்ட் சீரீஸை வந்து இப்போ அட்டென்ட் பண்ண வேண்டாம். நீங்க வந்து ஃபவுண்டேஷன்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க, சிலபஸ் தரோவா முடிச்சிருங்க. அந்த கேட்டகரி 2026ல எழுதுற கேட்டகரிய நீங்க அப்படி படிக்கலாம். சிலபஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா டைம் அதிகமா இருக்கு. இல்ல மேம் நான் இப்பவே எழுதணும், எனக்கு சீக்கிரமா வேணும், என்னால டைம் இல்லை, எனக்கு ஏஜ் வந்து பார் ஆயிடும் அப்படிலாம் இருக்கிற கேட்டகரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து பிராக்டிஸ் எப்படி பண்ணணும், எம்சிக்யூஸ் எத்தனை எம்சிக்யூஸ் உங்களால முடியுமோ அத்தனை எம்சிக்யூஸ் வழியா படிச்சீங்கன்னா நீங்க வாஸ்டான சிலபஸ் வாஸ்டான கண்டென்ட் வந்து முடிச்சிருப்பீங்க. ஏன்னா வந்து ஒரு 2 பேஜ் சேர்ந்தா மாதிரி ஒரு எம்சிக்யூ ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் நீங்க ஒரு எம்சிக்யூ அட்டென்ட் பண்ணாலே நீங்க 2-3 பேராகிராஃப்ல இருக்கிற கண்டென்ட் படிச்சா மாதிரி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸை வாங்கி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்றதோட கான்செப்டோட டெப்த் உங்களுக்கு புரியும். ஒரு கொஸ்டின், தட் இஸ் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சிங்கிள் லைன்ல எடுக்கிறது கிடையாது. ஒரு பர்டிகுலர் 2-3 டாபிக்ஸை சேர்ந்தா மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டினை நீங்க படிச்சீங்களாலே உங்களுக்கு வந்து 2-3 பேராகிராஃப் வந்து நீங்க 2-3 பேஜஸ் நீங்க படிச்சா மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது ஒரு குவிக் மெத்தட் ஆஃப் ரிவிஷனா இருக்கும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் பிரிலிம்ஸோட பேட்டர்ன், படிக்கிற ஸ்ட்ராட்டஜி. இப்போ மெயின்ஸ்க்கு வருவோம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 2A
ஏக்கு வந்து வேற வேற மாதிரி இருக்கு. ஓகே, பட் ரெண்டு ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து ரெண்டு பேருக்குமே சேம் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர், இது வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர். மேம் குவாலிஃபைங் பேப்பர்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் நீங்க பேப்பர் 2 எழுதுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ற பேப்பர் தான் பேப்பர் 1. தட் இஸ் நீங்க வந்து இதுல குவாலிஃபைங், தட் இஸ் பாஸ் ஆனா மட்டும் போதும். ஓகேவா, இதோட ஸ்கோர் உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. ஓகே, நீங்க பாஸ் ஆனா மட்டும் போதும். அதான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர். ஓகேவா, நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் தான் உங்களோட பேப்பர் 2 நீங்க வந்து எழுத முடியும். ஓகேவா, தட் இஸ் பேப்பர் 2 வந்து கரெக்ஷன் எழுதுவீங்க, கரெக்ஷனுக்கு கன்சிடரேஷனுக்கு வந்து அப்போதான் அந்த பேப்பர் 2 போகும். ஓகேவா, சோ குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர் 2 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் தான் 300 மார்க்ஸ்க்கு இருக்கும். இது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். தட் இஸ் ஹோல் 5 மார்க், சாரி 10 மார்க் 15 மார்க்ஸ் லெவலுக்கு நீங்க பெரிய பெரிய ஆன்சர்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ். சரியா, அடுத்தது பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா குரூப் 2A எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பேப்பர் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகேவா, அதே மாதிரி குரூப் 2க்கு மாதிரி தான் ஜெனரல் ஸ்டடீஸ். பட் இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா MCQ பேட்டர்ன்ஸ் இருக்கும். MCQ தட் இஸ் நீங்க பிரிலிம்ஸ் எழுதுறீங்க இல்லையா, மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन, ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस, அந்த மாதிரி இருக்கும் உங்களோட பேப்பர் 2 குரூப் 2A-க்கு. ஓகேவா, ரெண்டு போஸ்டுக்கும் குரூப் 2க்கும் குரூப் 2A-க்கும் வந்து இன்டர்வியூ கிடையாது. சரியா, இதுல பாத்தீங்கன்னா 150 क्वेश्चंस வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து வரும், 50 क्वेश्चंस வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஆப்டிட்யூட்ல இருந்து வரப்போகுது. சரியா, சோ இதுதான் உங்களோட மெயின்ஸோட பேட்டர்னா இருக்கு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ குரூப் 2ஓட மெயின்ஸோட எக்ஸாமோட ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எதுக்காக மேம் ப்ளூ பிரிண்ட்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க படிக்கும் போது இந்த ப்ளூ பிரிண்ட் உங்க மைண்ட்ல இருக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க படிக்கணும். இந்த ப்ளூ பிரிண்ட்ல பாத்தீங்கன்னா பார்ட் A இருக்கு. இந்த பார்ட் A பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ் 3 ஹவர்ஸ். ஓகேவா, 3 மணி நேரம் மட்டும் தான் இருக்கு. இப்போ நீங்க இந்த ப்ளூ பிரிண்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ யூனிட் 1ல இருந்து யூனிட் 7 வரைக்கும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வந்து நான் அட்வைஸ் பண்ண போறது, ஆஸ்பிரன்ஸ் குரூப் 2A எழுதுற ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்க சிலபஸ், பிரிலிம்ஸோட சிலபஸ், மெயின்ஸோட சிலபஸ் இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கையில ஹேண்டில் வச்சுக்கோங்க. உங்க கையில உங்க ஸ்டடி டேபிள்ல உங்களுக்கு எப்பவுமே சிலபஸ் இருக்கணும். ஓகேவா, இது பிரிலிம்ஸ் சிலபஸ், மெயின் சிலபஸ் ரெண்டுமே உங்க கையில இருக்கணும். சரியா, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா, நீங்க அந்த மாதிரி சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து 7 யூனிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு மெயின்ஸ்ல. ஓகே, செக்ஷன் பார்ட் A வந்து 10 மார்க் क्वेश्चंस எந்தெந்த யூனிட்ல இருந்து வருதுன்னா 1 3 4 5 6 7. யூனிட் 2 இல்லாம மத்த எல்லா யூனிட்ல இருந்தும் உங்களுக்கு 10 மார்க் क्वेश्चंस வருது. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து ஒரு 10 மார்க் क्वेश्चन எழுதுவீங்க, யூனிட் 3ல இருந்து 2, யூனிட் 4ல இருந்து 1, யூனிட் 5ல இருந்து 3, யூனிட் 6ல இருந்து 1, யூனிட் 7ல இருந்து 1 क्वेश्चन. ஓகே, ஏன் மேம் இதெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா நீங்க அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த யூனிட்டை நீங்க படிக்கணும். ஓகே, சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 9 क्वेश्चंस இருக்கும். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் வந்து 10 மார்க்ஸ், டோட்டலி 90 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுவீங்க. ஒவ்வொரு क्वेश्चनலயும் 100 வேர்ட்ஸ் இருக்கணும். சோ இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 1ல இருந்து யூனிட் 6 வரைக்கும் ரெக்கார்டட் கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூனிட் 1ல இருந்து யூனிட் 6 வரைக்கும் இருக்கிற ஜிஎஸ்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்துட்டு நம்மளோட மெயின்ஸோட ஜிஎஸும் இருக்கு. ஸோ என்னோட கோர்ஸை பத்தி நான் ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் சொல்றேன். ஸோ கோர்ஸ் எடுக்கும் போது உங்களோட மெயின்ஸ்ல வந்து எந்தெந்த டாபிக் வந்து மெயின்ஸ்லயும் இருக்கு, ப்ரிலிம்ஸ்லயும் இருக்கு, அந்த மாதிரியான கோயின்சைட் ஆகிற அந்த டாபிக்ஸை வந்து நான் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு எடுப்பேன். ஓகேவா, இந்த கோர்ஸ்ல வந்து நடுவுல மெயின்ஸ் ப்ராக்டிஸ் செஷனும் இருக்கும். அந்த மெயின் ப்ராக்டிஸ் செஷன்ல நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்ஸ்ல எப்படி क्वेश्चन கேட்பாங்க,
அந்த கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணணும், எந்த மாதிரி அந்த கொஸ்டின்ஸை நம்ம எழுதணும், அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ப்ரிலிம்ஸும் கவர் பண்ற மாதிரி இருக்கும், மெயின்ஸும் கவர் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளோட ஜிஎஸோட ஃபுல் ரெக்கார்டட் கோர்சஸ். ஓகேவா? ஸோ நீங்க எழுதும் போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரெண்டு இதுலயும் இருக்கு, ப்ரிலிம்ஸ்லயும் இருக்கு, மெயின்ஸ்லயும் இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும் போது நீங்க வந்து படிச்சு முடிச்சிட்டீங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு மெயின்ஸ் தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல ஏதாவது ஒரு மெயின்ஸ் கொஸ்டினை எடுத்து அந்த நீங்க படிச்சதை வந்து அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ற மாதிரி எழுதுங்க. தட் இஸ் நீங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக்கை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டே 1ல இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் இன்னைக்கு நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேல நீங்க 2 கொஸ்டின் மெயின்ஸ் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் மாதிரி எழுதி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். 2025 தட் இஸ் இந்த வருஷம் எழுத போற ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு சொல்றேன். ஸோ இப்பத்துல இருந்தே நீங்க வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 2 பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே நீங்க படிச்சீங்கன்னா உங்களால ஈஸியா மெயின்ஸ்ல நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன்னா அது உங்களால வந்து ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டிப்பா நான் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் டிப்பா நான் சொல்றேன். இப்பத்துல இருந்தே நீங்க எதுக்காக நான் சிலபஸ் கையில வச்சிருக்க சொன்னேன், நான் அந்த ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் ரெண்டு பார்ட்லயும் இருக்கிற அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நீங்க இந்த மாதிரியா ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் 100 வேர்ட்ஸ் வர மாதிரி உங்களால எழுத முடியுதா அப்படின்னு பாருங்க. நீங்க எத்தனை வாட்டி நீங்க அந்த மாதிரி எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்றீங்களோ உங்க கையும் சரி உங்க பிரெயினும் சரி அதுக்கு ஏத்த மாதிரி கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் அப்போ எந்த பயமும் இருக்காது. உங்களுக்கு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால எழுத முடியும். ஏன்னா நீங்க நிறைய இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி மைண்ட்ல வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. நான் இது சொல்லும் போது சொன்னேன் 3 hours மட்டும் தான். 3 hoursல நீங்க எழுதுற எல்லாமே வந்து 10 மார்க் 15 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ வந்து 2 லைன் 2 சென்டென்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகேவா? 10 மார்க் 15 மார்க்னாலே முதல்லயே நம்ம யோசிக்கணும் எந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம எழுதணும், கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்றதுக்கு எப்படி நீங்க அந்த பர்டிகுலர் பேப்பர் அந்த பர்டிகுலர் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண போறீங்க, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ண போறீங்க, மெயின் பாயிண்ட்ஸ் எங்க கொடுக்க போறீங்க, என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போறீங்க, எப்படி கன்க்ளூட் பண்ண போறீங்க, அதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. நான் பெட் பண்றேன் 300 மார்க்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை 3 hoursல முடிக்கிறது எக்ஸசிவ் பிராக்டிஸ்னால மட்டும்தான் முடியும். ஓகேவா? சோ நீங்க அங்க போய் நான் யோசிச்சு எழுதிக்கிறேன் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா கிடையாது, உங்களால முடியாது. எல்லாருக்குமே எல்லா ஆஸ்பிரன்ஸ் யார் யார் எக்ஸாம்க்கு வராங்களோ எல்லாரும் ஒரே சோர்ஸ்ல இருந்து தான் படிக்கிறீங்க. சமச்சீர் தான் 90% சோர்ஸ். இங்க வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து நம்ம படிப்போம், அதுவும் எல்லாரும் ஒரே காமன் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து தான் படிப்போம். ஸோ நீ ஒரு பர்டிகுலர் குரூப் செலக்ட் ஆகுது, ஒரு பர்டிகுலர் குரூப் செலக்ட் ஆக மாட்டேங்குது. 2 பேருக்கு இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஸ்பீடு, கண்டென்ட், அவ்வளவுதான். ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு கண்டென்ட் இருக்கு, யோசிச்சு எழுதி ஸ்பீடு ஸ்லோ ஆயிடுது, அதனால பேப்பர் முடிக்க முடியல. அந்த செலக்ட் ஆகுற குரூப்புக்கும் செலக்ட் ஆகாம இருக்கிற குரூப்புக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் மட்டும்தான். நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ நீங்க அவ்வளோ ஸ்பீடா எழுதுவீங்க. ஓகேவா? நிறைய கண்டென்ட் நீங்க நிறைய நல்ல நல்ல கோட்ஸ் வச்சு நல்ல இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி நிறைய எழுதி பார்த்துருந்தீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா ரொம்ப ஸ்மூதா ரொம்ப வைஸா அந்த பேப்பரை முடிப்பீங்க. ஸோ டே 1ல இருந்தே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு படிக்க ஆரம்பிங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. 2A ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 2A எழுதுறவங்க என்ன பண்ணணும்னா இன்னும் அதிகமான MCQ கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் டெப்தா வந்து மெயின்ஸ் வந்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சணும். ஃபேக்ட்ஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். 3 ஸ்டெப் இருக்குப்பா எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. 1 டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் படிச்சு 4 நாள் படிக்காம திருப்பி 5வது நாள் உட்காந்து படிச்சீங்கன்னா திருப்பி நீங்க ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன இருந்துச்சோ அதுதான் வந்து 5வது நாள்லயும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளின்லாம் இருக்கணும், டெய்லி படிக்கணும். ஒரு பேஜ் படிக்கிறேன், இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் பட் நான் ஒரு பேஜ் தான் படிக்கிறேனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு சின்ன பார்ட் நீங்க படிங்க. அந்த நம்ம வந்து ஆக்சுவலி வந்து
ஆக்சுவலி நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பிரெயினை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண வைக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம். நம்மளோட பிரெயினும் நம்மளோட பாடியும் கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு எல்லா டாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க நினைப்பீங்க, ஓகே ஒரு பேஜ் படிச்சு நான் என்னதான் பண்ண போறேன், சரி ஓகே நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா அது வந்து ஆக்சுவலி பிரெயினுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரப்ஷன் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? ஏதோ ஒரு பேஜோ ஒரு பேராகிராஃபோ ஒரு லெசனோ ஒரு புக்கோ நீங்க டெய்லி படிக்கணும். அது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேபிட் ஆயிடும், ப்ராசஸ் ஆயிடும். சரி நம்ம வந்து இப்படி நம்ம பிரெயினே யோசிக்கும், நம்ம பிரெயினே வந்து ஓகே இந்த மாதிரி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தானா ப்ராசஸ் ஆகும். மெக்கானிசம் வந்து அந்த மாதிரி கொண்டு வரும். சரியா? ஸோ ஸோ டெய்லி படிக்கணும். ஓகேவா? நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது கன்சிஸ்டன்டா ரிவைஸ் பண்ணணும். தட் இஸ் ஒரு டாபிக்கை நீங்க நான் படிச்சுட்டேன் மேம் அப்படின்னு எப்போ நீங்க சொல்லுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணுவீங்க, கான்செப்ட்ஸ் புரிஞ்சிடும், நோட்ஸ் எழுதுவீங்க. ஓகேவா? இல்ல மேம் நான் வந்து கோர்ஸ் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னா கோர்ஸை கவனிக்கணும். கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நோட்ஸ் ஒரு வாட்டி ரீட் பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா அந்த டாபிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டேயும் நீங்க அந்த முன்னாடி படிச்ச நாளோட நோட்ஸ் வந்து திருப்பி நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா அடுத்த வாரம் வந்து போன வாரம் என்ன படிச்சீங்களோ அதை ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி 3 ரீடிங் நீங்க கொடுத்துட்டீங்க 3 வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த பர்டிகுலர் டாபிக்கை நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டாபிக்கை நீங்க படிச்சுட்டீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு வாட்டி நான் கிளாஸ்ல கவனிச்சேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரிவைஸ் பண்ணேன், அடுத்த நாள் படிச்சேன், அடுத்த வாரம் ரிவைஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் ரைட் பேஸ் பண்ணி ஒரு மெயின்ஸ் கொஸ்டினை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை மேம் நான் 2A மட்டும் தான் படிக்கிறேன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேஸ்ட்ல என்னென்ன MCQs இருக்கோ நிறைய MCQs நீங்க சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து படிக்கிற ஒரு மெத்தடாலஜி. சும்மா உட்கார்ந்தோமா சமச்சீர் புக் எடுத்தோமா ரீட் பண்ணோமான்னு கிடையாது. இந்த மாதிரி நீங்க பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்டை வந்து மாத்திட்டாங்க. குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், நீங்க கொஸ்டின்ஸ் வந்து எழுதுற கொஸ்டின் கேட்கிற டைப் வந்து கொஞ்சம் மாத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து புதுசா வெறும் புக்ல இருந்து அப்படியே டைரக்டா கேட்காம புக்ல இருந்தும் கொஞ்சம் வந்து உங்க கரெக்ட் அஃபேர்ஸும் மிக்ஸ் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ எந்த ட்ரெண்டில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த ட்ரெண்டில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ அதுதான் பார்ட் A. பார்ட் B பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இதில் வந்து யூனிட் 2ல இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ யூனிட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தமிழ் லிட்ரேச்சர், அதை பற்றி தமிழ் கல்ச்சர், தமிழ் லிட்ரேச்சர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த பார்ட்ல வந்து நீங்க வந்து தமிழ்ல கூட எழுதலாம், இங்கிலீஷ்ல கூட இந்த பார்ட் எழுதலாம். ஸோ யூனிட் 2ல இருந்து 5 கொஸ்டின் வரும். டோட்டலா நீங்க வந்து 3 கொஸ்டின் எழுதணும். ஸோ 30 மார்க் நீங்க எழுதுவீங்க. ஸோ பார்ட் ஏல வந்து 90 மார்க்ஸ், பார்ட் பில வந்து 30 மார்க்ஸ். இதுவே உங்களுக்கு 120 மார்க்ஸ் வந்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் சி. பார்ட் சில பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ யூனிட் 1ல இருந்து 7 வரைக்கும் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 3 கொஸ்டின் வரும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும். நீங்க வந்து 2 மட்டும் தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் 15 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்காது, டிஸ்கிரைப், ரைட்டர் ஷார்ட் நோட் இந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸும் மிக்ஸ் பண்ணி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் உங்களுக்கு இருக்கு. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னென்ன இன்வென்ஷன்ஸ், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ரீசெண்ட் பாலிசிஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். ரீசெண்ட் பாலிசிஸ்ல வந்து எந்தெந்த பாலிசியில என்னென்ன எஃபெக்ட் வந்திருக்கு, எந்தெந்த பாலிசிஸ், அந்த பாலிசிஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிஸை வந்து உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லை அதை அப்ரிஷியேட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஜென்ரல் நாலேஜும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களோட கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வந்து ஆன்சர் எழுதுற குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறோம். ஓகேவா? தட் இஸ் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே? ஸோ அதுவும் 5 மார்க்கு 4 மார்க்குக்கு கிடையாது,
15 மார்க்ஸ். ஸோ சாலிடா வந்து எல்லா பக்கமும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த 15 மார்க்ஸ்க்கு 12 கொஸ்டின் எழுதணும்னா எவ்வளவு டைம் தேவைப்படும்? நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 3 hours மட்டும் தான். ஸோ பார்த்துக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஒவ்வொரு கொஸ்டினையும் பாருங்க 200 வேர்ட்ஸ்க்கு இருக்கணும். 10 மார்க் கொஸ்டின் வந்து 100 வேர்ட்ஸ்க்கு இருக்கணும். 15 மார்க்ஸ் கொஸ்டின் அப்படியே டபுளா இருக்கணும். மார்க் கம்மி பட் வேர்ட்ஸ் வந்து டபுளா இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எழுதணும். இந்த வேர்ட் கவுண்ட்லாம் சும்மா விளையாட்டுக்கு போடல, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கிங்கே இருக்கும். ஓகே, இந்த மெயின்ஸ்ல நீங்க எடுக்கிற மார்க் தான் உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க வந்து 180 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுவீங்க. ஸோ முதல்ல வந்து 120 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ்க்கு நீங்க இந்த பேப்பரை வந்து எழுதுவீங்க 3 ஹவர்ஸ்ல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். மேம் 1 மந்த்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. டே 1ல இருந்து நீங்க வந்து இப்போ 2025ல எழுத போறீங்கன்னா இப்பத்துல இருந்து டே 1ல இருந்து நீங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. சரியா? தட் இஸ் ப்ரிலிம்ஸ். தட் இஸ் இப்போ இந்த 2 மாசம் வந்து ப்ரிலிம்ஸ்ல எந்தெந்த டாபிக் மெயின்ஸ்ல வருதோ அதை மட்டும் நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து படிங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறமா புதுசா ப்ரிலிம்ஸ்ல இல்லாத டாபிக் மெயின்ஸ்ல இருக்கும் இல்லையா, அதை வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீங்க தரோவா உங்க சிலபஸ் கையில வச்சிருக்கணும். வெயிட்டேஜ் பொறுத்தளவுக்கு நீங்க வெயிட்டேஜ் பார்த்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எந்த யூனிட் நீங்க படிக்கணும்னு, நீங்க எந்த புக்கு படிக்கிறீங்கன்னு பார்த்துக்கணும். சமச்சீர் அண்ட் சில ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே படிப்பேன்னா கிடையாது. இன்னொன்று என்ன இம்பார்ட்டன்ட் அப்படி பார்த்தீங்கன்னா பாலிசிஸ். ஓகே, கவர்மெண்ட் வந்து ஃபில் பண்ற பாலிசிஸ், டிஎன் தட் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட இந்த பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ்க்கு ஆஃபீஷியல் வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட்ல. ஸோ அந்த வெப்சைட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்ஸ்லாம் கொடுப்பேன், காட்டுவேன். ஸோ அதுல இருந்து நீங்க வந்து அந்த பாலிசிஸ்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ் வந்து நீங்க மெயின்ஸ்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் ஃபாலோ பண்ணி அங்கிருந்து டேட்டா இன்ஃபர்மேஷனா நீங்க ஃபேக்டா கலெக்ட் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது ஒரு மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்ல போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு உங்களோட சாய்ஸோட லாங்குவேஜை நீங்க ஸ்ட்ராங்கா மாஸ்டர் பண்ணிருக்கணும். சரியா? இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால ஷுவரா கண்டிப்பா வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 days, 60 days, 90 days பிளான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 30 daysல நீங்க என்ன பண்ணணும்னா சமச்சீர் பேசிக்ஸ்ல எல்லாமே முடிச்சிடணும். எப்படி முடிக்கணும் மேம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸ் தான் 30 daysல எப்படி முடிக்கணும்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். 30 daysல ஃபுல் சிலபஸ் முடிக்கிறது முடியாத ஒரு விஷயம். பட் எப்படி முடிக்கணும்னு நான் ஒரு சின்ன டிப்பு சொல்றேன். தட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா? ஸோ உங்களால வந்து ஃபுல்லா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்து படிக்கணும்னா ஒரு அரை நாள் 1 நாள் ஆயிடும் உங்களோட ஸ்பீடை பொறுத்து. பட் நீங்க இது எப்படி படிக்கணும், 30 நாள்ல நீங்க எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் டாபிக்ஸ் நீங்க இன்டர்நெட்லயோ எங்கேயாவதோ இல்லை நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களா அங்கேயும் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்ஸ் நீங்க எடுத்து நீங்க படிச்சிடணும். ஓகே, இல்லைன்னா நீங்களே வந்து சர்ச் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மேல ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி எழுதி படிங்க. ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நாள்ல உங்களால படிக்க முடியாதா? ஒரு நாள் இல்ல, ஒரு 1 hourல உங்களால படிக்க முடியாதா? 15 to 25 பாயிண்ட்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா டாபிக்ஸ்லயும் உங்களுக்கு அட்லீஸ்ட் 20 to 25 பாயிண்ட்ஸ் வந்து அந்த டாபிக்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இதெல்லாம் யாருக்கு சொல்றேன்னா, இப்போ 2025 group 2 எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஒரு அளவுக்கு நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ற அளவுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? சோ வாட் இஸ் வாட்னு தெரியும். இல்ல கொடுத்திருக்க எல்லா டாபிக் ஒவ்வொரு வேர்டு ஓகே, சுபாஷ் சந்திர போஸா அவர் மேல ஒரு 15 to 20 to 25 to 30 பாயிண்ட்ஸ் வெச்சுக்கோங்க. 30 பாயிண்ட்ஸ் எல்லார் மேலயும் நீங்க படிச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகேவா? கேதர் பண்ணி நீங்களே வந்து நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா அந்த கோர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ஃபுல் கண்டென்ட் வந்து கிறிஸ்ப் பண்ணி ரொம்ப ஷார்டன் பண்ணி கொஞ்சம் கம்மியான நேரத்துல ஃபுல் டாபிக் எப்படி ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் செய்வாங்க.
ஸோ நீங்க இங்க ஒவ்வொரு வேர்டுமே அதோட கம்யூனலிசம் என்ன, பார்ட்டிஷன் என்ன, கண்டினியூட்டி அண்ட் சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இந்த சோஷியல் கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன, அது மேல ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ். ஓகே, ஒவ்வொரு வேர்டு மேலையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல சொல்றேன், இந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டு மேலையும் உங்ககிட்ட அட்லீஸ்ட் மினிமம் 30 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். மினிமம் 30 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் மேலையும் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த சிலபஸை தரவா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. சிலபஸ்ல இருக்கிறது எல்லா டாபிக்லயும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, சிலபஸ்ல இருக்கிற எல்லாத்துலயும் எனக்கு அது அப்படி வாட் இஸ் வாட்னு எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல பண்ணணும். ஓகேவா? இந்த டிப்பெல்லாம் யாருக்கு நான் சொல்றேன்னா, இப்போ இந்த 2025 எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு, 2026 எக்ஸாம் எழுத போறவங்க வந்து இந்த ஒவ்வொரு டாபிக்கும் வேர் டு ஸ்டடின்னு சொல்லிட்டு கண்டென்ட் உங்களுக்கு சமச்சீர்ல தெரியும். சமச்சீர்ல ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு லெசனும், தட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் கிளாஸ் 6லயும் இருக்கு, கிளாஸ் 10ல இருக்கு, கிளாஸ் 11 கிளாஸ் 12ல இருக்கு. ஓகே, தட் இஸ் இது எத்திக்ஸ் புக்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல எல்லாம் எல்லா புக்ஸ்லேருந்து நீங்க வந்து இந்த வருஷம் இல்லை நான் அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் எழுத போறேன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி டீப் ரிசர்ச் பண்ணி படிக்கலாம். இப்போ 2 மாசத்துல நான் ப்ரிலிம்ஸ் எழுத போறேன், என்ன மேம் பண்றது, எப்படி மேம் படிக்கிறதுனா நீங்க இந்த மாதிரி படிங்க. வாட் இஸ் வாட்னு உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ், புத்தர்கள் மேல ஒரு 30 பாயிண்ட்ஸ், டெல்லி சுல்தான் மேல ஒரு 30 பாயிண்ட்ஸ், மொகல்ஸ் மேல ஒரு 30 பாயிண்ட்ஸ், மராத்தாஸ் மேல ஒரு 30 பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி 30 பாயிண்ட்ஸ். இது ஃபுல்லாமே ஒரு நாள் படிக்க முடியாதா? அந்த மாதிரி 30 டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் சிலபஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா, ஓகே, அப்புறமா கிடையாது, இது பண்ணிட்டே இருக்கும் போது நீங்க வந்து டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி சைமல்டேனியஸா நீங்க டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணுறீங்க, வீட்டுக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா டெஸ்ட்ல வர கொஸ்டின் வந்து எந்த பேட்டர்ன்ல வருதுன்னு தெரிஞ்சிடும். நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, இந்த டாபிக்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் படிச்சேன், பட் எனக்கு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணும் போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை இப்படி ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேவா? ஐடியாவும் வரும், நீங்க இன்னும் கொஞ்சம் தரோ பண்ற மாதிரியும் இருக்கும். நீங்க படிச்ச டாபிக்கை தரோ பண்ற மாதிரி கூட இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு இன்புட்ஸ் நான் கொடுக்குறேன். என்னோட இத்தனை வருஷம் பிராக்டிஸ்ல நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீயா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் படிக்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். நான் அது உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்றேன். தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுட்டு அந்த மாதிரி நீங்க கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்க வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் வந்து கிராண்டடா எடுக்காம அது தரோவா படிச்சு நீங்க ஆப்டிடியூட் தரோவா கிளியர் பண்ணி இந்த மாதிரி நீங்க ப்ரிலிம்ஸ் எழுது, இந்த மாதிரி நீங்க சிலபஸை கவர் பண்ணீங்கன்னா உங்களால ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல், இந்த பாயிண்ட் வந்து நீங்க படிக்கிறப்போ இது வந்து மெயின்ஸ்லயும் வரும். ஸோ குரூப் 2 எக்ஸாம் பிளான் பண்றவங்க நீங்க வந்து இன்னைக்கு நீங்க இந்த டாபிக்ல 30 பாயிண்ட்ஸ் படிச்சீங்க அப்படின்னா பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர்ல மெயின்ஸ்ல இந்த டாபிக் மேல எப்படிலாம் கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, எழுதி பாருங்க. அதுவே உங்களுக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகும். பட் நீங்க இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வருஷம் உங்களுக்கு போஸ்டிங் வேணும்னா நீங்க இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும், வேற வழி கிடையாது. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த மாதிரி தான் படிச்சு ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இங்க கொடுத்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, சமச்சீர் புக்ஸ், தட் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் ஆல் த டாபிக்ஸ் நீங்க முடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து செகண்ட் 30 டேஸ் கொடுத்துருக்கேன். பட் நீங்க இது சைமல்டேனியஸா பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரீஸ் உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டு டெஸ்ட் சீரீஸும் நீங்க வந்து சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ரிவைஸ் பண்ணி திருப்பி டெஸ்ட் எழுதணும். இந்த செகண்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து படிச்சது அந்த 30 பாயிண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த வருஷத்துல என்ன நடந்தது, இந்த ஃபேக்ட், நிறைய கான்ஃபரன்சஸ் நடக்கும், எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு, அந்த ஆர்டிகல்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணணும், ஷெட்யூல்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணணும். ஸோ அந்த மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயத்தான் நீங்க வந்து இந்த செகண்ட் ஃபேஸ்ல வந்து ரிவைஸ் பண்ணணும். சைமல்டேனியஸா ப்ராக்டிஸும் பண்ணிட்டே இருக்கணும் டெஸ்ட் சீரீஸ். லாஸ்ட் ஃபேஸ்ல என்ன ஆகும்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? டெஸ்ட் சீரீஸ் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த தட் இஸ் லாஸ்ட் மந்த்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, படிக்கிறது, பிராக்டிஸ் பண்றது, ரிவைஸ் பண்றது, திருப்பி வந்து பிராக்டிஸ் பண்றது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல நீங்க படிப்பீங்க, பிராக்டிஸும் பண்ணுவீங்க எம்சிக்யூஸ். அதுக்கப்புறமா நீங்க படிச்சதை திருப்பி ரிவைஸ் பண்ணுவீங்க, எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணி எழுதுற மாதிரி ஒரு நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். நீங்க ஃபுல் ஆன் ஒரு நாள்ல ஒரு 6 to 8 hours நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால இந்த வருஷமே எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பா முடியும். நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி படி நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த 3 மாசத்துல நீங்க எக்ஸாமை கிராக் பண்ணி நீங்க போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ் எல்லாமே. இன்னொன்று, நான் வீடியோக்கு ஸ்டார்டிங்ல சொன்னேன், என்னோட கோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க எப்படி வாங்கலாம், என்னோட வெப்சைட் எப்படி இருக்கும், என்னென்ன கோர்சஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். நீங்க ஒன்றும் இல்லை, MASH mashoodafirdaus.graphy.com குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் தெரியும். இங்க வந்து நீங்க உங்க ஜிமெயில் ஐடியில லாகின் பண்ற மாதிரி லாகின் ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லாகின் கிளிக் பண்ணி கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இங்க வந்து நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் லாகின் பண்றப்போ. ஸோ நீங்க கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தே நீங்க லாகின் ஆகிக்கோங்க. ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி தெரியும். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி பேஜ் தெரியும். நீங்க கோர்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா கோர்ஸஸுமே இங்க உங்களுக்கு காட்டும். இந்த தமிழ் பேக்கேஜ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் ஜிஎஸ் ரெக்கார்டட். ஜிஎஸ்ல என்னன்னு சொன்ன, யூனிட் 1ல இருந்து யூனிட் 6 வரைக்கும் ப்ரிலிம்ஸ்ல கொடுத்துருக்க ஜிஎஸ் போர்ஷன் ஃபுல்லா ரெக்கார்டட் வீடியோஸா கிடைக்கும். இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணி ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு டாபிக் ரிலீஸ் ஆகும். ஸோ ஆகஸ்ட் 2ல இருந்து ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு டாபிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த கோர்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ தட் நீங்க வந்து கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணி கண்டினியூஸா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஜெனரல் தமிழோட டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேத்ஸோட டெஸ்ட் சீரீஸ் வரும். ஸோ ரெக்கார்டட் வீடியோ பிளஸ் ஜெனரல் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே சேர்த்து இந்த பேக்கேஜ் 1,999 கிடைக்கும். உங்களுக்கு வெறும் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 1000 rupeesல வெறும் ஜெனரல் ஸ்டடீஸோட ரெக்கார்டிங் அலாங் வித் மெயின்ஸ் கைடன்ஸ்மா 2 ரெக்கார்டட் கோர்சஸ்லயும் மெயின்ஸ் கைடன்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து இங்கிலீஷ் பேக்கேஜ்னா இங்க வந்து எப்படி ஜெனரல் தமிழுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், இங்க ஜெனரல் இங்கிலீஷ்க்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே சேமா தான் இருக்கும். இந்த பேக்கேஜ் வந்து 1,999 2000 rupeesல கிடைக்கும். இது வெறும் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேத்ஸோட டெஸ்ட் சீரீஸ் 1300ல கிடைக்கும். இது வந்து ஜெனரல் இங்கிலீஷோட டெஸ்ட் சீரீஸ், இது பாத்தீங்கன்னா 496ல கிடைக்கும். அப்புறம் ஜெனரல் தமிழோட சீரீஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 496ல கிடைக்கும். தட் இஸ் 500 rupeesல உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து நான் வாங்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சேம் தான் அது. இதுல என்ன இருக்குன்னா ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ், ஜிஎஸ் வீடியோஸ், ஜிஎஸ் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வாங்கலாம், தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃப்ளோ, அந்த கோர்ஸோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலரான கோர்ஸ் மட்டும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற பேக்கேஜஸ். நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த மாதிரி அந்த பேக்கேஜ்ல கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு பை நவ் ஆப்ஷன் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க யூபிஐ மூலமா பே பண்ணிட்டு நீங்க கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க mashoodafirdaus.graphy.com குள்ள போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அக்கௌண்ட் குள்ள லாகின் ஆயிடுவீங்க. உங்க டேஷ்போர்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் இருக்கும், நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம்.
ஓகேவா? ஸோ ரொம்ப 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 அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ்ல இந்த கோர்ஸை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். எல்லா பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அஃபோர்டபுளா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து என்னோட இயர் லாங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், கலெக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ்ல வச்சு, கலெக்ட் பண்ண நாலேஜை வச்சு நான் இந்த கோர்ஸை பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு வந்து டெமோ பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க பார்க்கலாம். அந்த டெமோ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜெனரல் இங்கிலீஷோட டெஸ்ட் சீரீஸோட டெமோ பார்க்கணும் அப்படின்னா நீங்க கீழே போய் ரிவ்யூ கிளிக் பண்ணாலே நீங்க வந்து டெஸ்ட் சீரீஸோட டெமோ இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் சொல்லி போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கோரை காட்டும். கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணாததுனால இப்படி காட்டுது, உங்களோட ஸ்கோரை இல்லைன்னா அது காட்டும். ஓகேவா? ஸோ ஜெனரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்றவங்க வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்க கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த டெமோ வீடியோ பார்க்கலாம். இந்த வெப்சைட்லயே டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு ஒரு டெமோ கிடைக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் தமிழ் டெஸ்ட் சீரீஸோட டெமோ பார்க்கணும் அப்படின்னா நீங்க கோர்சஸ்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கு பாருங்க, ஜெனரல் டெஸ்ட் சீரீஸ் 1 ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட நீங்க क्वेश्चंस வந்து வந்துட்டே இருக்கும். நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஃபுல் ஸ்கெடியூலுமே வந்து இங்க இருக்கு. ஜெனரல் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கெடியூல் நேத்துல இருந்து டெஸ்ட் ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு டோட்டலா ஸோ லாஸ்ட் 12th அன்னைக்கு வந்து 12th ஆக்சுவலி லாஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து 12th செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷோட பேஜ்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷோட ஷெட்யூலும் கிடைக்கும். சாரி, இங்கிலீஷோட ஷெட்யூலும் உங்களுக்கு இங்க கிடைக்கும். இங்க வந்து இங்கிலீஷோட ஷெட்யூலும் செக் பண்ணிக்கலாம். இங்கிலீஷோட டெஸ்ட் சீரீஸும் நீங்க ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ நீங்க இந்த வெப்சைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு ஏதோ புரியல மேம், எனக்கு வேற டவுட் இருக்கு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாலும் நீங்க வந்து என்கிட்ட பேசலாம், டவுட் கேட்கலாம். என்னோட நம்பர் நான் தரேன். அந்த நம்பர் 98417271 So 9841727122 இது என்னோட கான்டாக்ட் நம்பர். நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வெப்சைட்ல கோர்சஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நீங்க என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ ஆல் த வெரி 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 பெஸ்ட். நீங்க வந்து கண்டிப்பா 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 டெடிகேட்டடா, டிசிப்ளின்டா, கன்சிஸ்டன்டா படிச்சீங்க, கன்சிஸ்டன்டா ரிவைஸ் பண்றீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த போஸ்டிங்கை வாங்க முடியும், ஈஸியா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஆல் த வெரி பெஸ்ட்.